மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. இப்போ நம்ம வந்து ராசி பலன் கேட்க போகிறோம். ஸோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மெட்ரோபிக் நேயர்களுக்கும் கொரோனா கொனிரசிலும் பக்தி தமிழ் நேயர்களுக்கும் அகஸ்தியர் இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்க்கலாம். சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே வந்து தொடர்ந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் வெள்ளம் வந்து ஒரு ஊரே அப்படியே ஒரு வீடெல்லாம் அடிச்ச போது எல்லாரும் ஓடுறாங்க. அந்த உத்தரகாண்டில் பார்க்கும்போது ரொம்ப கோரமாக ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். இருந்தாலும் நார்த்தில் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். மலையில் இருக்கவங்க அத்தனை பேரும் பாதுகாப்பாக இருங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போகாதீங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்றதான் நான் சொல்லின்னு இருக்கேன். இப்போ திரும்ப அதே தான் நான் சொல்கிறேன். யாரும் ட்ராவல் பண்ணி போகாதீங்க. குரூப்பாக ரொம்ப இதுவாக பண்ண வேணாம். ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நல்லா தெரிஞ்சவங்க அந்த ஏரியாலாம் நல்லா தெரியும்னா போங்க. ஒருத்தரை காப்பாற்ற முடியும், நம்ம ஒரு 100 பேரை காப்பாற்ற முடியுன்ற எண்ணங்கள் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இனிமேட்டு வர காலத்தில் நம்ம ஒரு 100 பேர் இந்த ரூட்டில் போங்க, இந்த ரூட்டில் பண்ணுங்க அப்படின்றத கரெக்டான கிளியர் கொடுத்து அவங்கள எடுத்துன்னு போயிட்டு தண்ணி இருக்கிற இடத்துல அதிகமாக தண்ணி எந்த நேரத்தில் சடனாக பெரிய மழை வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. சடனாக தண்ணி உள்ளே வந்துட்டா ஏற்கனவே சொல்லி இது வரைக்கும் பார்க்காத மழையை பார்ப்பீங்க, இது வரைக்கும் பார்க்காத மலை சரிவை பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் கடல் அலை வந்து மிகப்பெரிய அலை தண்ணி காலையிலேயே அதுதான் ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து உள்ளே வரும் அப்படின்றத முதலே நம்ம சொல்லியிருந்தோம். முதல்ல கண்டிப்பாக சார் நம்ம இதுலேயே போட்டுருக்கோம். ஆமாம், நம்ம இதுலேயும் சொல்லியிருக்கேன் சார். சார் அதே மாதிரி இப்போ வருகிற இந்த மாதம் தேதிகள் ஓடிடுச்சு 6 நாள். இருந்தாலும் இந்த 25 நாள் வந்து இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது? சிம்மராசி மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், அதில் உத்திர நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே கொஞ்சம் வலுவாக இருந்தது, கொஞ்சம் பயம் இருந்தது. ஹெல்த் ப்ராப்ளம், சின்ன பிரச்சனைகள் இருந்து இப்போ ஹெல்த் ப்ராப்ளம்லாம் குறைஞ்சிச்சு. நல்ல வழியாக செவ்வாய் அவரை விட்டு வெளியே போயிட்டார் 2ஆம் இடத்துக்கு. அதுலேருந்து இல்லை. ஆனால் சூரியன் அங்கே வரார். சூரியன் வர்றதுனால பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நிறைய விஷயங்களை பண்ணுறது ஒரு பாரம் குறைஞ்சது. வழிகள் பண்ணோம், புது இடத்துக்கு பண்ணோம், செயல் பண்ணோம், புது வழி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நல்லபடியாக ஆகிடும். எந்த ஒரு வழி கால் வைக்கிறாங்களோ அந்த வழிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். புது இடங்கள் வாங்கக்கூடிய நிலைமையில வரும். இப்படி இல்லாமல் இன்னொன்று வழி போட்டு பண்ணலாம், வேறு வழியில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புதிய எண்ணங்கள் ஏற்பட்டு அந்த தொழிலை எடுத்துன்னு வந்து செயல் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும். இது இல்லாமல் இவங்க வந்து இடம் விற்காமல் இருக்குது, அந்த இடம் விற்றுரும். புது இடங்கள் வாங்கக்கூடிய நிலைமைகள் வரும். கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு மேன்மை கிடைக்கும். ப்ரொமோஷன் வரவங்களுக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்க்காம கொடுக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்காந்துருந்தனால நிறைய வேலைகளை செய்வான், நிறைய மாற்றங்களை எடுத்துன்னு வந்துடுவான். அது இல்லாமல் இவங்க வந்து வெளியூருக்கு போகிறது, வெளிநாடுக்கு போகிறது, அங்கே போய் சம்பாதிக்கணும், அந்த இடத்துல வந்து வாங்கணும், அந்த இடத்துல பொருள் வாங்கி வந்து இங்கே விற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். அதையும் அவங்க எடுத்து செய்யலாம். தொழில் நோக்கமாக போகக்கூடிய வழிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். பயணங்கள் எல்லாமே நல்லபடியாக ஆகிடும். ஸோ சிம்பத்துக்கு பலமாக இருக்கார். அது இல்லாமல் சுக்கரன் பெரிய பலமாக இருக்கார் லாபத்தில். அப்படியே 12 வந்தாலும் மரியாதையாக இருந்தாலும் அவர் நல்லா தான் இருப்பார். திரும்ப ஜென்மத்துக்கு வருஷத்தில் இன்னும் நல்லா தான் இருப்பார். அதனால் குருவோட பார்வை இருக்கிறதுனால எந்த பயமும் வேணாம். நல்ல வழிகள் பண்ணலாம், தாராளமாக இருக்கலாம். சின்ன வயிறு வலிகள், கால் சம்மந்தது, சூடு சம்மந்தப்பட்டது, சில உணவுகளில் பழக்கங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு வழி பண்ணாங்கன்னா நல்லா ஆகிடுது சிம்மராசிகள். அதே நேரத்தில் இவங்களும் சிவ வழிபாடு தான் பண்ண சொல்கிறார். அம்பாள் வந்து செவ்வாய்க்கிழமையான போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது இன்னும் ஒரு பெரிய பலனை கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லா வழிகளும் மாற்றங்கள் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். குரு வழிபாடு தான் நல்லது.